டை அசோசியேஷன் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். இந்த டை அசோசியேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பென்சீன் டையசோனியம் ஃபார்ம் ஆகும். எப்படின்னு பார்த்துருமா வாங்க. when aniline reacts with nitrous acid, அனிலின் நமக்கு தெரியும். அனிலின் வந்து என்னதுமா, இதுதான் அனிலின். பென்சின் ரிங்கில் என்ன இருக்கும் நமக்கு, NH2 present ஆயிருக்கும். when aniline reaction with nitrous acid, nitrous acid என்னதுமா, HNO2. ஆனால் ஸ்ட்ரைட்டாக அப்படி எழுதக்கூடாது. இந்த நைட்ரஸ் ஆசிட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா சோடியம் நைட்ரைட் பிளஸ் என்ன அப்படின்னா ஒரு மினரல் ஆசிட் HCl. இந்த மிக்சர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நைட்ரஸ் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா NaNO2 பிளஸ் HCl அப்படி தான் போடுவாங்க. ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண மாட்டாங்க, நைட்ரஸ் ஆசிட் போட மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே அதே மாதிரியே இது எழுதிடுவோம். ஸோ இந்த அனிலின் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த நைட்ரஸ் ஆசிட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நமக்கு என்ன கொடுக்குதான், கண்டிஷன் இருக்குங்க. கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வெரி லோ டெம்பரேச்சரில் நடக்குது. கண்டிஷன் பாருங்கள் என்னதுன்னா 273 278 கெல்வினில் நீங்கள் வைக்கணும். வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பென்சீன் டையசோனியம் குளோரைடு ஃபார்ம் ஆகும். பென்சீன் டையசோனியம் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் அதோட சேர்த்து பை ப்ராடக்ட் என்ன வரும் பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடும் வாட்டரும் என்ன ஆகும் அப்படின்னா ரிமூவ் ஆகும். புரிஞ்சுங்களா? இங்கே 2 குளோரின் வந்தனால இங்கே 2 HCl போடுங்க. ரைட்டா? அப்போ ஹைட்ரஜன் எத்தனை வருது பாருங்க. இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், 4 ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ இங்கே 2 போடுங்க. பேலன்ஸ் ஆகிட்டாங்களா? அப்போ நீங்கள் டயோசேஷன் ப்ராசஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டயசோனியம் சால்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. புரிஞ்ச தங்கங்களா?